அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? அந்த ஒரு நாளுக்காக தானே வருஷம் ஃபுல்லா காத்துட்டு இருந்தேன். நாளைக்கு நான் கொடுக்கற சர்ப்ரைஸ்ல அஞ்சலி பாரு, இனிமே அஜய் அஜய்னு என்ன சுத்தி சுத்தி வர போறாளே. ஏய் என்னடா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு என்ன அஞ்சலிக்கு பிறந்த நாளா? என்னடா சொல்லுற? நாளைக்கு அஞ்சலிக்கு பிறந்த நாளா? இதனால தான்டா உன்கிட்ட எவ்வளவு பேச மாட்டாளுங்க. நாளைக்கு லவ்வர்ஸ் டேடா. ஐயோ, நாளைக்கு லவ்வர்ஸ் டேவா? அப்பனா ஒரே செக்கிங்கா இருக்கும்டா. என்ன பண்றது? அத நான் நாளைக்கு சொல்றேன். அஞ்சலி அஞ்சலி, என்னடா எதுக்கு கூப்பிட்டா? இல்ல அஞ்சலி, நாளைக்கு மறக்காம வந்துரு. என்ன லீவு போட்டுற போற? லீவு போடுறதுனா கூட பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. பாரு அஜய், வாங்கி கட்டிக்காத, மரியாதையா போயிரு. பயலுகளுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா என் கூட விளையாடுறது தான் வேலை. ஐயோ அஞ்சலி, நாளைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு லவ்வர்ஸ் டேல. ஐயோ நாளைக்கு லவ்வர்ஸ் டேவா? அம்மா என்ன பண்றது இப்ப? சொன்ன மாதிரி எல்லாரும் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துருங்க. படிக்கல நீங்க வந்து ஏஞ்சி நின்னீங்கன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, இப்பவே சொல்லிட்டேன். அம்மாவே இங்கேயே நிக்கிறா, என்ன சொல்லி காசு கேக்குறது ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பண்ணும்? என்ன மக்கா, என்ன விஷயம்? ஏன் வந்து வந்து போறவ? என்ன வேணும் சொல்லு. அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, பரீட்சை வருது பாத்தியா, அதுக்கு பேப்பர் வாங்க ரூபாய் வேணுமா? பரீட்சைக்கு தானே மக்கா, நீ போக்குள்ள நான் காலைல காசு தரேன். 10 ரூபா போதுமா? சொல்லுற, இது நீ முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்கணும். ரூபாய் இல்லாமலாம் நீ எழுதாம விட்டுட்ட. உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு மக்கா, நான் தரேன். இவன் காலையில வந்து உன்ட்ட ஏதோ ஏமாத்தின்னு இருக்கான், என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு போ. அவன் ஏதாவது சொல்றதுதான் உனக்கு வேலை. அவனுக்கு பரீட்சை இருக்கான், அதனால பேப்பர் வாங்க 500 ரூபாய் கேட்கறான்டி. சரி, நீ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏறி என்ன அம்மா 500 ரூபாய் தரேன். ஐயோ அம்மா, எக்ஸாமே இல்லம்மா, அவன் வேணும்னே போய் சொல்லின்னு இருக்கான். எக்ஸாம் வர இன்னும் 1 மாசம் இருக்குமா. ஏன்டி நீ இன்னும் போலையா? பேசாம நான் ஹாஸ்டல்லையாவது சேர்த்து விட்டுருங்கம்மா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியலம்மா. ஏமாத்தி காசு வாங்குறல்ல, நீ வாங்குற காசு உருப்படவே உருப்படாதுல பாரு. சூதி, நீ என்ன பாத்துக்க. அது என்னல பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? மரியாதையா உள்ள போ, நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டல, போய் படிப்போ. சுபினே, மரியாதையா தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டு போடா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஓபி அண்ணனை மன்னிச்சிடுமா, தெரியாம ஒரு கோவத்துல பண்ணிட்டேம்மா. இப்படிலாம் பண்ணிட்டு திரியறேன்னு எனக்கு தெரியும்ல. நாளைக்கு இருக்கு உனக்கு, வா அம்மா கிட்ட வந்து நீ என்னென்ன பண்றேன்னு சொல்றேன். அண்ணா நீ படிக்கிறது எனக்கு தெரியாதா? நாங்களாம் அந்த காலத்துல 10 பேர் கூட ஒரே வீட்ல இருந்தோம். இப்படிலாம் அடிச்சுக்கலாமா? நீங்க 2 பேரு தான் இருக்கீங்க. என்னென்னலாம் பண்றீங்க தெரியுமா? சோபி அவன் தான் படிச்சுன்னு இருக்கான்ல, மரியாதையா வெளில வா. படிக்கவே இல்லம்மா, வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காமா அவன். நான் பரீட்சை வருதுன்னு
சொன்னான்ல, உங்ககிட்ட என்னால மல்லு கட்ட முடியல. மரியாதையா வெளிய வா நீ. உன்னை நாளைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நாளைக்கு தானே, இப்ப போ. டேய் சுபீனே, பிடி சார் வேற வெளிய நின்னுட்டு இருக்காரா. அப்ப என்னடா பண்றது? ஏதாவது ஒரு பிளான் பண்ணுடா சீக்கிரமா. நான் சொல்ற மாதிரி செய்டா. நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க அப்புறமா வாங்க. டேய் பைய தோற, பையில என்னென்ன வச்சிருக்க காட்டு. நான் பையில எதுமே வச்சல சார். என்னங்க சார், நீங்களே செக் பண்ணி பாருங்க சார். ஆமா சரி போடா. டேய் உன் பையங்க, பைய காட்டு. சார் அது சார். என்னடா இதெல்லாம்? யாருக்கு கொடுக்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? உன் பேர் என்ன? என்ன கிளாஸ் நீ? சார் 10th B சார். அஜய். போ, நான் உன் கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் உன் பேக் காட்டுறா. சார் என் பையில ஒண்ணும் இல்ல சார். டேய் இது என்னடா மாங்கா? சார் உங்களுக்கு தான் சார். என்ன எனக்கா? சார் சார் இல்ல சார், ஸ்நாக்ஸ் இல்லன்னு சொல்லி வீட்ல கொடுத்து விட்டாவ சார். போ கிளாஸ்க்கு போ. சுபின் நீ மட்டும் மாட்டாம எப்படி எடுத்துட்டு வந்த? இதுக்குதான்ல மூளை வேணும்ன்றது. நைட் ஃபுல்லா மாஸ்டர் பிளான் போட்டு பிளான ஹெவியா வொர்க் அவுட் பண்ணிட்டேன்ல. டேய் எங்களுக்கு சொல்லுடா எப்படின்னு. இங்க பாத்தியா வாட்டர் பாட்டில், இது உள்ளதாம்ல எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தேன். எப்படிடா? ரோஸ் பூ காடு எல்லாத்தையும் வாட்டர் கேன்ல போட்டு போட்டேன். சாக்லேட் எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன்ல. வாங்க உங்களுக்கும் தாரேன். டேய் பச்சை சட்டை, எத்தனை மணிக்கு தான்டா வருவ? நீ மட்டும் எப்படா காலையிலே வர? ஒன்னால தான்டா இதெல்லாம். சுபினே அவன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட், நீ வாடா. டேய் நான் சியானா கிளாஸ்க்கு ஒரு 8 போயிட்டு வந்துறேன்டா மீனா வரதுக்குள்ள. டேய் இவ்ளோ நாள் எனக்கு ஒண்ணும் தெரியலடா. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கடா. எங்கேயும் போவாதடா, இங்கே இருடா. கொஞ்ச நேரத்துல அஞ்சலி வந்துருவாடா. டேய் தோ வந்துறேன்டா. சியானா ஒரு 8 பார்த்துட்டு வந்துறேன்டா. நடக்கட்டும் நடக்கட்டும். எதுக்கு போறேன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏன்டி சோப்பி உங்க அண்ணன் வந்திருக்காவடி. என்னனே எதுக்கு வந்த சொல்லு. என்ன வேணும் ஜூ? ஹாய் சியானா, உன்னை பார்க்க தான் சியானா நான் வந்தேன். இந்த சாக்லேட். ஏன்டி சோப்பி உங்க அண்ணன் சியானாவுக்கு சாக்லேட் தராவடி. தனி மயிலே ஏமா உங்களுக்கு தான் சாக்லேட் உண்டு, என்னங்க? சோபிக்கு அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இல்லம்மா இன்னைக்கு February 14 இல்ல, அதனால தான் சாக்லேட் தரேன். ஜூ இன்னைக்கு February 14 இல்ல 13. நாளைக்கு தான் 14. ஆமா அண்ணே இன்னைக்கு 13 தான், 14 இல்ல. என்ன ஒருவேளை அந்த புள்ளைய சொல்றது உண்மையா இருக்குமோ? சாக்லேட் டே, ரோஸ் டே, டெடி டே அந்த மாதிரி நிறைய டே இருக்கிறதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ? மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னவா இருக்கும்? இவன்ட்ட கேட்டு பாப்போம். டேய் தம்பி இன்னைக்கு என்னடா டேட்? என்ன இன்னைக்கு February 13? என்ன February 13? ஐயோ நம்ம எப்படி பிளான் மிஸ் ஆச்சு? ஏதாச்சும் பண்ணி நாளைக்கு கரெக்ட் பண்ணிடணும். டேய் அஜய் ஜதன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையாடா? இன்னைக்கு February 13 14 இல்லையா? நான் கேட்டதுக்கு இன்னைக்கு தான் 14 நீங்க தானே சொல்றீங்க. ஆமால இப்போதால அந்த பூமாரி புள்ளையும் சொல்லுச்சு. எங்களுக்கே இப்பதான் தெரியும். நாங்க என்ன 4 ஆள் 5 ஆளா வச்சுன்னு இருக்கோம். நாங்களே பின்னாடி லோலோன்னு சுத்தின்னு இருக்கோம். ஏல நீ வேற. அது மட்டும் இல்லல, நாளைக்கு அஞ்சலியும் மீனாவும் வரமாட்டாவலாம். அவங்களாம் கோவில் போறாங்களாம், அதனால லீவா. மீனா மீனா நாளைக்கு நீ வர மாட்டியா மீனா? ஏன் மீனா நாளைக்கு லீவ் போடுற? நாளைக்கு வா மீனா, ஜாலியா இருக்கும். ஏன் சுபின் நாளைக்கு ஏன் வர சொல்ற? நாளைக்கு நாங்க கோவில் போறோம், என்னால வர முடியாது. அது ஒண்ணும் இல்ல மீனா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அதனால தான் மீனா நீ என்னன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேக்லாம் வெட்டலாம். சுபின் உன் பிறந்த நாள் 2 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இல்லல? அப்புறம் என்னல?
கண்டிப்பா மிஸ் ஆயிடவே கூடாது. நம்மளும் லீவ் எடுக்கிறோம், அவங்க இடத்துக்கே போறோம், தட்டலாம் தூக்கறோம்ல. ஏடா சுபின், சரியா வருமால? அவங்க அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாவளா? ஏல நீ கம்முன்னு இருல, போறப்பயே வாயை வைக்காத, அதெல்லாம் சரி வரும். நீ அமைதியா இரு. உனக்கு அஞ்சலி பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும்ல. அப்ப வாயை மூடிட்டு போயிட்டாதா வா. சார் சார் ஏல உன் எதிர்க்கதாமல நின்னுட்டு இருக்கேன். சும்மா என்னத்துக்கு சாரு மோருன்னு என்ன விஷயம்? 3 பேரும் ஒண்ணா வந்துக்கிறீங்க. சார் லீவ் லெட்டர் சார். ஏல என்னடா சொல்லுற? லீவ் லெட்டர் இது எக்ஸாம் பேப்பர் கட்டு மாதிரி இருக்கு. இல்ல சார், எல்லாரும் நாளைக்கு லீவ் எடுக்கறாங்க, அதனாலதான் சார். ஏல எங்க உன் லீவ் லெட்டர் எடு பாப்போம். சார் இந்தாங்க சார். As I am suffering from 1 day leave. ஏம்ல என்ன ரீசன் எழுதல? என்னல 1 day leave உனக்கு? டேய் ஜெகன், உங்களுக்கு என்னல? உங்க லீவ் லெட்டர் எடுங்க, இங்க வாங்க. கூட்டு சேர்றானுங்க கூட்டு, என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். உன் லெட்டரை நீயே படில. As I am suffering from cold or fever or 1 day leave, please give me sir. லீவ் லெட்டர் எழுத தெரியல, படிக்க சொன்னா படிக்க தெரியல, லீவ் எடுக்கிறீங்களா? லீவு நாளைக்கு பாத்துக்கிறேன் உங்களை. சார் நிஜமா வலிக்குது சார், ப்ளீஸ் சார். சாரா எவனுக்கு லீவ் கிடையாது, மரியாதையா வந்து சேருங்க. எவனாவது இங்க வராம இருந்தா வீட்டுக்கு தான் போன் அடிப்பு சொல்லிட்டேன். சார் இப்படி சொல்லிட்டு போறாவ. நம்ம சொன்னா பிள்ளைவ வருவாங்க, வா போவோம். சரி வா போவோம். என்னடா அது, எந்த பிள்ளைவளையும் காணோம்? நேத்து சாயந்தரம் நம்ம சொல்லக்குள்ள வாரேன்னு சொல்லிட்டு தானே போனாவ. வருவாங்கல, இன்னைக்கு மேக்கப்லாம் பண்ணணும்ல, அதான் கொஞ்சம் லேட்டா வராவ போல. வா போய் உட்காருவோம். ஏலே சுபின், நான் நல்லா இருக்கேனா? இங்க பாத்தியால செம்பருத்தி பூ ரோஸ் எடுத்துட்டு வந்தாதானே எனக்கு திட்டுவாங்க. அதான் நான் வித்தியாசமா யோசிச்சு செம்பருத்தி பூ எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. என்ன பூ வந்தா என்னல, கண்ணகிக்கு நான் என்ன கொடுத்தாலும் பிடிக்கும்ல. என்ன என்னல வந்தது, நானா எல்லாரையும் சமாளிக்கணும் பாத்து. ஆமால சுபின், நான் செம்பருத்தி பூ பிக்கணும்னா மரத்தை தான் கொண்டு வரணும் பாத்துக்க. அஜய் சும்மால, சாரு வராவ. என்னல எல்லாரும் வந்தாச்சா? பாடத்துக்கு போவோமா? சார் இன்னும் கேர்ள்ஸ் யாரும் வரல சார், அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். நம்ம கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கலாம் சார். இன்னைக்கு கேர்ள்ஸ் யாரும் வரமாட்டாங்க. நீங்க நேத்து பண்ண கூத்துல நான் உங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு யாரும் வர வேணாம், லீவுன்னு சொல்லிட்டேன். ஏத்தே ஏத்தே, என்னத்தை சாப்பிடுறீங்க? மர்மாவா, என்ன மர்மாவுல இருக்கு சாப்பிடுறதுக்கு? ஏத்தே இட்லி மட்டும் தாத்தே இருக்கு, மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதாத்தே இட்லி ஊத்தி வச்சுட்டேன் வேலையோட. எடுத்துட்டு வரட்டுமா? அப்படியா மர்மாவா, நான் தோசை சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி இட்லி ஊத்திட்டேன்ற, மாவு வேற இல்லைன்ற, எடுத்துட்டு வா போ, சாப்பிட்றேன். ஏத்தே இந்தாங்கத்தே இட்லி சாப்பிடுங்க, நான் வாரேன். சின்ன பொண்ணு, நேத்து மாவு அரைச்சுன்னு சொன்னேன்ல சின்ன பொண்ணு, கொஞ்சம் மாவு கொடு சின்ன பொண்ணு, சாயந்தரமா கொடுத்துட்றேன். இப்பதான் நான் ஊற போட்டுக்கிறேன். ஏக்கா மாவா? மாவுலாம் இல்லையாக்கா, அதெல்லாம் ஆயிப்போச்சுக்கா. சின்ன பொண்ணு சும்மா விளையாடாத சின்ன பொண்ணு, மாவு கொடு சின்ன பொண்ணு. அவரு வேற உட்காந்துன்னு கிடக்குறாரு, போய் ஊத்தி கொடுக்கணும். வசந்தி என்ன சொல்லுறவ? மாவுலாம் இல்ல வசந்தி, அவ எங்க அரைச்சா மாவு? நானே இட்லி தான் சாப்பிட போறேன், இட்லி தான் ஊத்தி வச்சுக்கிறா, கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு பாத்துக்க. ஐயா அக்கா, அவ நேற்று சாயந்தரம் மாவு அரைச்சாக்கா, நானும் அவளும் தானே சேர்ந்து அரைச்சோம், நானா பார்த்தேனே. மருமவளா, என்ன மருமவளே சொல்லுறாய்வா? அத்தை அது வந்து அத்தை மாவு அரைச்சேன் அத்தை, பழைய மாவு வீணா தானே அத்தை போவோம், அதாத்த இட்லி ஊத்தி வச்சுட்டு. இனிமே இந்த மருமவளை சோறாக்கவே விடக்கூடாது பாத்துக்க. இனிமே நம்மளே எல்லாத்தையும் செய்யணும். அவளை நம்பி இருக்கிறதாலதான் அவ இஷ்டத்துக்கு செய்யறா, நமக்கு ஒழுங்கா சோறு கொடுக்க மாட்டா. இனிமே நம்மளே ஆக்கி நம்மள சாட்டுக்க வேண்டியதுதான். மருமவளா, ஏன் மருமவளா? என்னங்கத்தே காலையிலே மருமாவளன்றீங்க இருக்கீங்க, என்ன சொல்லுங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் மருமவளா. இனிமே நானே சமைக்கலான்னு இருக்கேன். உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நானே செஞ்சு கொடுக்குறேன்.
எத்தே என்னங்க அத்தே சொல்லுறீங்க? நீங்களே செய்ய போறீங்களா? நெசந்தான் சொல்லுறீங்களா? ஆமா மருமவளே, சொல்லு என்ன வேணும்னு. எத்தே சப்பாத்தியும் பட்டாணி போட்டு குருமாவும் ஆக்கிருவோமா? மருமவளே, கை கால்லாம் குடையுது மருமவளே. சப்பாத்தி உருட்டணும், பிசையணும், அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. வேற ஏதாவது சொல்லு மருமவளே. அப்ப இட்லி சுட்டுருவோம் அத்தே. அப்படியே ஊத்தி வச்சா வெந்து போடும்ல, அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஈஸியா தானே இருக்கும். மருமவளே, இட்லிக்கு மாவு எங்க போறது மருமவளே? அந்த இருக்கு கடை, அங்க போய் விட்டு வரணும். வேற ஏதாவது சொல்லு அப்ப அரிசியும் பருப்பையும் போட்டு குக்கர்ல போட்டு மூடி போடுவோமா? மருமவளே. அதுவும் ஒரே வேலையா இருக்கும் மருமவளே. வேற ஏதாவது சொல்லுமா. எத்த வேலையே இல்லாம நூடுல்ஸ் 2 பாக்கெட் போட்டு மூடி வச்சிருவோமா அத்தை? அது என்னவா குழ குழன்னு புழு மாரி இருக்கு, அதை கேக்குற. வேற ஏதாவது சொல்லு. தாய் கிழவி ஏதோ பிளான் பண்ணிடுச்சு. அதான் நம்ம உயிரை காலையிலேயே வந்து எடுத்துன்னு இருக்கு. அதுகிட்டயே கேட்போம். எத்த நீங்களே ஏதாவது ஒன்று பார்த்து செய்யுங்க அத்தை. நீங்க எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் அத்தை. மருமவளே, உப்புமா சாப்பிட்றியா மருமவளே? ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கும். சரி அத்தை, உப்புமாவே சாப்பிட்றேன். நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேணாம் மருமவளே, இரு வாரேன். மருமவளே, என்ன மருமவளே, உப்புமா சாப்பிடு. என்னங்க அத்தை, போன வேகத்துல திருப்பி வந்துட்டீங்க. அப்ப ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு தான் என்ன வேணும் என்ன வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா? அதுக்கு இல்ல மருமவளே, நீ கேட்டதை செஞ்சு கொடுக்கணும் பாத்தியா, அதனாலதான் மருமவளே. அட பாவி அத்தை, அதுக்கு காலங்காத்தாலே ஆக்கணதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு என் ஆசையை கிளப்பி விட்டு இப்படி உப்புமாவை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே. மருமவளே, ஐயோ அத்தை, நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் அத்தை. என்னத்தை சொல்லுங்க. குழம்பு வைக்க காய் 10 ரூபாய்க்கு வாங்கிக்க. மீதி கருவேப்பிலை கொத்தமல்லி 1 ரூபாய்க்கு வாங்கி வந்துரு மருமவளே. எத்தே இந்தாங்க அத்தை, கருவேப்பிலை கொத்தமல்லி 5 ரூபாய்க்கு தான் தருவாங்களாம் அத்தை. 1 ரூபாய்க்குலாம் தர மாட்டாங்களாம். ஆமா, அப்படிதான் சொல்றேன். கருவேப்பிலை வேணா ஒண்ணு வேணாம். அப்படி கருவேப்பிலையை கொடுத்துட்டு காசு வாங்கினா போ. எத்தே திருப்பி கொடுக்க மாட்டாங்க அத்தை. கொடுப்பாங்க, நீ போய் வாங்கினா போ. மருமவளே, மருமவளே, நான் உங்க கண் எதிர்க்கதான் நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கு 2 வாட்டி மருமவள அப்படின்னு கூட்டாதான் மனசு ஆறுதலா இருக்குமாத்தே. அது ஒண்ணும் இல்ல மருமவளே. 1 மாசமா பெருக்காம பின்னாடி தோட்டம் தரோம்லாம் ஒரே பூச்சும் பொட்டுமா கிடக்குது பாத்துக்க. இலையும் சருகுமா இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் பெருக்கி போட்டுரு மருமவளே. உங்க பிளானா? இதுக்குதான் நீங்க சமைக்கிறேன்னு பிளான் போட்டீங்களா? இப்பதானே தெரியுது. சரி அத்தை, நானே செஞ்சிடுறேன். சரி மருமவளே, அப்ப போய் நான் டீ போடுறேன். அத்தை பரவாயில்ல, நம்ம வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு டீ போட்டு தராங்க. சரி நம்மளும் செய்வோம். அவங்களும் ஒண்டியா எம்மா வேலை தான் செய்வாங்க. வயசான காலத்துல நம்ம செஞ்சாதான் உண்டு. சுட சுட என்ன அருமையா இருக்கு டீ. எத்தே என்னங்க அத்தே, எனக்கு டீ போட்டுன்னு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க டீ போட்டு குடிச்சுன்னு இருக்கீங்க. உனக்கு டீ போட்ட மருமவளே, நீ வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கியா, அதனால நான் குடிக்கிறேன். உனக்கு பால் சுட வச்சிருக்கேன். வேலை மிச்சம் பாத்துக்க உனக்கு. அடி பாவி தாய் கழுவி, உன் வேலையை காட்டுற பத்தியா? என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சின்ன பொண்ணு, காலங்காத்தாலே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல இருக்கு. ஆனால் முடிய என் மாமியாக்காரி நான் சோறாக்குறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க அம்புட்டு வேலையும் என்னையே வாங்குது பார்த்துக்க. காலையிலேருந்து ஒரே வேலை. வேர்வையா இருக்கு பார்த்துக்க. அப்படியே எப்படா குளிச்சுட்டு படுப்போன்னு இருக்கு. ஆமா, இந்த காத்தடிச்சாதான் உண்டு. அப்புறம் கேஜிஎஃப் ஹீரோ மாரி நம்மளுக்கு ஹெலிகாப்டர்லயா வந்து காத்தடிப்பாவ. ஆமா நாலு முடி, நமக்கு என்ன கேஜிஎஃப் ஹீரோ மாரி வந்து காற்ற அடிச்சு விடுவாங்க. இவனுங்க நம்மளை தான் போட்டு அடிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு, எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் அப்பளம் தான் பொறிச்சு சாப்பிடுவாங்க போல. பார்த்துருக்கியா? அந்த ஆயா அப்பளம் காய வச்சுன்னு இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நானும் இப்பதான் கவனிக்கிறேன். அவங்க வீட்டுல கறிமீன் கூட எடுக்க மாட்டாங்க போல. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய பங்களா இருந்துச்சு. ஏத்தே எல்லா வேலையும் செஞ்சுட்டாத்தே. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். மருமவளே, நீ போய் படுப்போ. இது போன் எம்மாடா அடிச்சுன்னு கிடக்குது. அவ வேலை செஞ்ச கலப்புல தூங்கிட்டா போல. நம்மளே எடுத்து கேப்போம். ஓ, யாருப்பா? யாரு பேசுறது? ஆமாப்பா, என் மருமாவதான். என்ன விஷயம்?
நாங்க உங்க மருமக கூட தாம்மா வேலை செய்யறோம். சின்ன பொண்ணு மாமியார் தானம்மா நீங்க. கம்பெனி ஃபைல் வந்திருக்குமா ஒன்னு மெசேஜ்ல, அதுல 12345 ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கம்மா. அப்படியாப்பா? ஆமா, ஏதோ மெசேஜ் வந்துக்கிறாப்புல இருக்கு. ஆனா நம்பர் அதுல 12345 இல்லையேப்பா. 72876 ன்னுதாப்பா இருக்கு. அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. சரிப்பா, வச்சிருப்பா. என்னங்க தே என் போன்ல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல மருமவளா, யாரோ உன் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க பாத்துக்க. ஏதோ நம்பர் கேட்டாங்க, அதான் மருமவள சொன்னேன். அது கூட அவன் தப்பு தப்பா சொல்றான் பாத்துக்க. நான் தான் கரெக்டா சொன்னேன் மருமவளா. சொல்றீங்க? நம்பர் சொன்னீங்களா? இங்க காட்டுங்க பாப்போம். என்னத்தே பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கத்தே அந்த நம்பர் எல்லாம் சொன்னீங்க? என் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்து விட்டானுங்க அத்தை. என்னங்க அத்தை, நீங்க போங்க அத்தை. உங்களுக்கு தெரியலன்னா என்னை எழுப்ப வேண்டியது தானே அத்தை. இன்னைக்கு உங்க அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமாங்க? நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வாங்கினாங்க. அதை கூட நான் பொறுத்துப்பேங்க. என் அக்கௌண்ட்ல இருந்து சிறுவ நான் சேர்த்து வச்ச காசுங்க அது. அதை எடுத்து அவன் நோக்கிட்ட ஓடிபியை சொல்லி போய் என் காசு எல்லாம் போச்சுங்க. மரியாதையா நம்ம தண்ணி கொடுத்தணும் போலாம். நான் சொன்னா கேளுங்க. அம்மா அவங்க எல்லாம் அப்படிதாம்மா பண்ணுவாங்க வயசான காலத்துல. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. நான் உங்களுக்கு நம்மளுக்கு விட்டா யாருமா இருக்கா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா எனக்காக. எத்தனை வருஷத்துக்கு தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்? அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க என்னால். நீங்கள் வரீங்களா இல்லையா சொல்லுங்கள்ல, நான் போகிறேன். சரி, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். என்ன சாப்பாடு? உங்கள் அம்மா உப்புமா செஞ்சுக்கிறாங்க, அதாங்க சாப்பாடு. வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உப்புமாவா? வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வா சின்ன பொண்ணு. அது நான் உங்கள் அம்மாட்ட எப்பயோ கேட்டேங்க. அவருக்கு மட்டும் மாச்சு வேற ஏதாவது செய்கிறேன்னு அவங்க விட மாட்டுறாங்க. இதுதாங்க சொல்கிறேன், நம்ம தண்ணி கொடுத்தனும் போயிடலான்னு. கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே கரெக்டாக தோணும். நீ சொன்ன மாதிரி 1BHK ஹவுஸ் பார்த்துட்டேம்மா. நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன என்னங்க நிஜமாவா சொல்கிறீங்க? பார்த்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், டயர்டாக இருப்பீங்க. என்னங்க டீ? எங்கங்க பார்த்துருக்கீங்க? எப்படிங்க உங்களுக்கு டக்குன்னு பார்க்கணுன்னு ஐடியா வந்துச்சு? ஒன்றும் இல்லம்மா, ஒரு வாரமா உங்க அண்ணிக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப சண்டையா. அதான் உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னான், தண்ணி கொடுத்துன போனோம், 1BHK ரூமோட வீடு இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான். அதாலதாம்மா. என்னது, வயசான காலத்துல எங்க அப்பா அம்மா தனியா விட போறீங்களா? அப்படியாம்மா? நான் இப்ப இந்த கம்ப வச்சு துரத்தி விட்டுருதேன். சூ சூ ஓடு சூ. சரி மக்களே, எல்லாரும் பார்த்து எடுத்து வீட்டுக்கு போங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இந்த வழியா ஓடி வந்தேனா, அங்க ஒரு தோட்டத்துல நிறைய பெரிய பெரிய மாங்காவா காய்ச்சி கிடந்து. மாங்காய் பறிக்க போமா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கலாம் மாங்காய் மரத்துல போய் மாங்காய் பறிக்க போறோம். நீங்களும் வாங்க. வாவ், என்ன பெரிய மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு. இடி பூமாரி, மாங்காய் பறிப்போமா? லே, எனக்கு மரம் ஏற தெரியாது. நீ தான் மரம் ஏறணும். இடி, எனக்கும் தெரியாது. உங்க யாருக்காவது மரம் ஏற தெரியுமா? தெரியாது. யாருக்கும் மரம் ஏற தெரியாது. அப்ப எப்படி மாங்காய் பறிக்க? பூமாரி, எனக்கு மாங்காய் மரம் ஏற தெரியாது.
மாங்காவை பறிச்சு போடுறதை எல்லாரும் எடுத்துக்கோங்க. புளி முட்டை மரத்துக்கு மேல ஏறல. என்னத்த பேசிட்டு இருக்க? சுபி அப்படி சொல்லாதன்னு நான் சொல்லிருக்கம்ல. புளி முட்டைன்னு சொல்லாத. உன சின்ரன் சொல்லதுக்கு பதிலா புளி முட்டைன்னு சொன்னதா என்னால திரும்பி பார்க்க. அதான் கூப்பிட்டேன். ஏய் சிந்து, பறிச்சு போடு. அந்த மாங்காதான். ஐயோ கை எட்ட மாட்டேக்கு. ஏய் தள்ளி வந்து பறி. சீக்கிரம் சீக்கிரம். மாங்கா பறிச்சிட்டேன். கேட்ச் புடிங்க. பிள்ளைகளா மாங்காவா பறிக்கியோ? வாடுனீங்க அதுக்கப்புறம் இருக்கு பண்ணதையும் பண்ணிக்கிட்டு அளவா செய்தீங்க. லை தம்பி மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வா. எனக்கு இறங்க தெரியல. இன்னைக்கு புளி மூட்டை செத்தா. மாமா ப்ளீஸ் மாமா என்ன இறக்கி விடுங்க மாமா. யார மட்டும் தெரிஞ்சில்ல இறங்கி வா. ஐயையோ, மாமா இறக்கி விடுங்க ப்ளீஸ் மாமா. சொன்னா கேளுங்க, எனக்கு இறங்க தெரியாது. அப்படியே ஏறி நான் மரத்து மேல ஏறி வாரேன். என் கையை பிடிச்சுக்கோ. பயமா இருக்கு. லே புளி மூட்டை பயப்படாத. அந்த மாமா கையை பிடிச்சு கீழே மெதுவா இறங்கி வா. பாட்டி எல்லாம் ஒன்னாலதான். நீதான் மாங்கா பறிக்கணும்னு சொன்ன. தம்பி கீழே இறங்கி வர போறியே இல்லையா? வாரே மாமா. இப்படி மாங்காவ அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துல கேட்காம பறிக்கலாமா? பறிக்க கூடாது. தப்பு தானே அது. ஆமா தப்புதான். இனிமே அப்படி செய்யக்கூடாது சரியா? சரி. அழாதீங்க கண்ணை தொடங்க. இந்த மாங்காவை ஏற்கனவே நல்ல புளிப்பான மாங்காய் சாப்பிட்டா நல்ல காய்ச்சல் வரும். எல்லாரும் நேரா அவங்கவங்க வீட்டுக்கு போங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். சாரி மாமா, தெரியாம மாங்கா பறிச்சிட்டோம். இனி அப்படி பறிக்க மாட்டோம். வெரி குட் நல்ல பிள்ளைங்க போங்க மக்களே. ஏன்டா சொல்ல அழுதீங்க? அழாதீங்க. பிள்ளைக்கு வயிறு பசிச்சு இருக்குமா? அதான் அழுதான் போலுக்கு. ஆமாக்கா பசிக்க ஆரம்பிச்சிட்டு செல்ல கொடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தோம்ல, அதான் அமைதியா இருந்தா. இப்ப முழிச்ச உடனே வயிறு பசிக்க அழுதான். எக்கோ பண்ணாங்க கிளம்பட்டுமா? சரிம்மா, இன்னைக்கு சாயந்தரமே எல்லா ஜாமான்லாம் கொண்டு வந்து இந்த புது வீட்டுல போட்டுருங்கம்மா. நாளைக்கு காலையில பாலை காய்ச்சிட்டு இங்க வந்து சமையல் பண்ணிடலாம். சரிக்கா. ஏக்கா என் மகன் சிண்டு உங்க மக கூட விளையாட போனாம்ல, அதான் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கக்கா. எல்லாரும் தெருவுல நின்னுதாம்மா விளையாடுவாவோ, இப்ப கூட்டிட்டு வரேன். செல்ல குட்டி, அம்மா குட்டி வீட்டுக்கு போயிடலாம். அண்ணே இப்போ வந்துருவா. இவ்வளவு நேரம் இங்கதான் விளையாண்டுட்டு இருந்தாவலாம், இப்ப காணலையே பிள்ளைகள. என்னக்கா சொல்லுதிய? பிள்ளைகள காணலையா? ஆனா நம்ம ஒரு இடம் போயிருக்க மாட்டாவோ. பக்கத்து வீட்டு ஜோதிக்கு மகனும் இவ கூட தான் படிக்கான். அதனால ஜோதி வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். போன் நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போன் அடிச்சு அழுகுக்கா. ரெண்டு பேரும் பதறாதியா, நான் இப்போ போன் அடிச்சு கேக்கேன். ஹலோ ஜோதி, என் மக பூமாரி அங்கேயுமே இருக்கா? எங்க வீட்டுக்கு வரலையேக்கா. என் மகன் தான் பூமாரி கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு தெருல விளையாட போனா. அப்படியா? தெருல பிள்ளைல காணவே இல்லையம்மா. இக்க என்னக்கா சொல்லுதியே, தெருவுல பிள்ளைல காணலையா? ஆமா ஜோதி, நானும் தெருவுல தேடிட்டேனே. நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க வாடகைக்கு வரேன்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க பையனும் நம்ம பிள்ளைல கூட தான் படிக்கான். அவனும் சேர்ந்துல போய் விளையாட போனான். இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுதாங்க. கடைசில பிள்ளைல காணல. இக்க போனை வைங்க, நான் உங்க வீட்டுக்கு வாரேன். சரிம்மா, வைக்கேன். ஏக்கா என் மகனுக்கு எங்கேயுமே தெரியாதுக்கா. பாவக்கா, அவன் சின்ன பையன். கவலைப்படாதம்மா, ஜோதி வரேன்னு சொல்லியிருக்கா. வந்தோட நம்ம தேடி பாப்போம் சரியா? சரிக்கா. எல்லாரும் அங்க பாருங்க, குட்டியா ஃபால்ஸ் விழுது, கொஞ்சோண்டு தண்ணி போகுது ஆத்துல. ஆமா, எல்லாரும் வாங்க பக்கத்துல போய் பாப்போம். வாவ், என்ன அழகா இருக்கு தண்ணி விழுது. குளிக்கலாம் போல இருக்கு. பேசாம குளிச்சிருவோமா? லை சுபி, நீ குளிக்கன கூலில, நீ தான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சுல. லை பண்டி, உனக்கு அடி வாங்கணுமா? லை யாம்ல சண்டை போடுவியா? லை சொல்லாதல பண்டி, அவ கிண்டல்
எல்லாரும் எங்க போய் விளையாண்டுட்டு இருந்தீங்க இப்ப எங்க வந்து நிக்கியோ பூமாரிமா பின்னால போய் ஒளிஞ்சு நிக்க இல்லம்மா சும்மா தான் நிக்கேன் ஏஜிபி நீ எங்க போய் விளையாட போறேன்னு சொன்ன ஆ? அம்மா நம்ம தெருவுல தான் நின்னு விளையாட சொன்னீங்க அங்க தான் நின்னு விளையாண்டோம் அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்தாங்களா அப்படியே இங்க வந்துட்டோம் என்ன சொல்லிருக்கேன் அம்மா நம்ம தெருவை விட்டு எங்க போய் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கனா ஆமாம்மா சொல்லிருக்கீங்க எம்மா அடிச்சிராதம்மா எம்மா கோவப்படாதம்மா எது கோவப்படாதவா அடிக்க முன்னாடி அழு என்ன என்னையும் அடிச்சிராதம்மா தெரியாம வந்துட்டேம்மா ஆத்து பக்கம் குளத்து பக்கம்லாம் சின்ன பிள்ளைங்க வரலாமா மழை நேரத்துல எப்ப அதிகமா தண்ணி வருதுன்னு யாரு கண்டா அந்த நேரத்துல இங்க வந்து விளையாடி இருக்கியோ திடீர்னு அதிக வெள்ளம் ஆத்துல வந்துன்னா என்ன செய்வியோ அம்மா அப்பா இல்லாம யாரும் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது சரிம்மா சரி ப்ளீஸ்மா அடிச்சிராதம்மா என்ன நீ முதல்ல வா உனக்கு ரொம்ப தான் கூடி போச்சு போ உங்க அப்பா வரட்டும் நல்ல அடி வாங்கி தாரேன் அப்பாட்ட சொல்லி கொடுக்காதம்மா அப்பா அடிப்பாவம்மா நான் இனி இந்த தண்ணி பக்கம்லாம் வர மாட்டேன்மா ப்ளீஸ்மா சொல்லி கொடுக்காதம்மா கப்பல் விட்டா விளையாடிய கப்பல் விட்டு அது எவ்வளவு பெரிய ஆத்துல கப்பல் விட்டு விளையாடியோ மழை பெய்யும் போது நம்ம வீட்டு வாசல்ல வேணா கொஞ்சோண்டு தண்ணி போகும் அதுல வேணா கப்பல் விட்டு விளையாடலாம் இவ்வளவு பெரிய தண்ணியில யாராவது கப்பல் விட்டு விளையாடுவாங்களா தப்புதாம்மா பெரிய ஆத்துல கப்பல் விட்டு விளையாடக்கூடாது சிண்டு நீனும் வந்துட்டேன்னா உங்க அம்மா அங்க பாம்போட தேடிட்டு இருக்காவ எங்க அம்மாட்ட சொல்லிராதீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ன பிள்ளைங்க யாரும் இந்த தண்ணி ஓடுற பக்கம்லாம் வரக்கூடாது சரியா வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் நாளைக்கு ஷிண்டு அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்துல பால் காய்ச்சி புது வீட்டுக்கு வர போறாங்க நம்ம பால் காய்ப்புக்கு காலையில போனோம் என்ன சரியா ஆமா மக்களே காலையில எந்திரிச்சு பால் காய்ப்புக்கு போனோம் சரியா ஆமா மக்களே நாளைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் பால் காய்ப்புக்கு போறோம் எப்பா இந்த வெங்காயத்தை நறுக்கிறதுக்குள்ள என்ன மாதிரி கண்ணெல்லாம் காந்துவு ஏன் மக்களே இவ்வளவு கோவத்துல இருக்க சண்டை கண்டு போட்டியே தெருவுல விளையாடும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல பின்ன எதுக்கு இப்படி கோவமா இருக்க சோறு வைக்கிறேன் குழம்பு மட்டும் தான் வைக்கணும் ஏம்மா நம்ம தெருவுல இருக்க மீனா ஆண்டி இருக்காங்களா அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்காங்களா அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் ஏம்மா நம்மளும் கொடைக்கானல் டூர் போவோமா என்னையும் கூட்டிட்டு போம்மா நான் பார்த்ததே இல்ல கொடைக்கானல் பக்கத்துலயே இருக்கு அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அதுக்கு உடனே போக முடியுமா அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காவ நம்ம மட்டும் போக முடியுமா அடுத்த வாரம் போமா எம்மா உண்மையாமா சொல்லுவே அடுத்த வாரம் அப்ப நம்ம கொடைக்கானல் போறோமா ஆமா மக்களே நான் நீ அப்பா அக்கா எல்லாரும் போவோம் சரியா ஐ ஜாலிடா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவேன் எம்மா அடுத்த வாரம்ல கொடைக்கானல் போறோம் ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா எம்மா என்னமா செய்ய ஐயா எனக்கு சாயந்தரம் டியூஷன் கிடையாது படிக்கிற பிள்ளை தான ரோசினி பேக்கத்துல இப்படி எறிதா அம்மா எனக்கு சாயந்தரம் டியூஷன் லீவு அத ஜாலில தூக்கி எறிஞ்சேன் எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நார்வேல எக்ஸிபிஷன் போட்டிருக்காமா அதாம்மா பொருள் காட்சி நான் வரும்போது நம்ம தெருவுல எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காமா எக்ஸிபிஷனா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கானா நான் பார்க்கலையே எம்மா எனக்கு எக்ஸிபிஷன் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியும்லம்மா எம்மா என்னையும் கூட்டிட்டு போம்மா இன்னைக்கு ஆமாமா சொன்னா கேளுமா எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போம்மா எனக்கும் சாயந்தரம் லீவு டியூஷனுக்கு போர் அடிக்குமா வீட்ல இருந்து ப்ளீஸ்மா என்னமா பேச மாட்டேங்க சொல்லுமா சரி அப்ப ரெண்டு பேரும் கிளம்புங்க சாயந்தரம் போல போவோம் ஐயா ஜாலி ஹலோ ஜோதி சொல்லுங்கக்கா என்ன விஷயம் வேற ஒண்ணு இல்லம்மா இந்த புள்ளைகள் வெள்ள எக்ஸிபிஷன் போட்டிருக்கானா நாரும் இல்ல அங்க கூட்டிட்டு போய் என்ன பட்டு பாடா படுத்திட்டு இருக்கு பாத்துக்கா ஒத்தையில போன பத்தியா அவங்க அப்பாவும் வெளியூர் போயிருக்காவ அதனால நீனு வாரி அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு போவோம் அப்படியாக்கோ என் மவனுக்கு எக்ஸிபிஷனா ரொம்ப பிடிக்கும் என் சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்குங்கோ ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல சரிக்கா அப்ப நானும் வரேன் சரிம்மா ஜோதி அப்ப கரெக்டா 5 மணிக்கு கிளம்பிரேன்னா சரிக்கா வைக்கேன் எம்மா உங்களை யாருமா அவங்கள எல்லாம் கூப்பிட சொன்னது உடனே சுடி வருமா என் கூட வந்து சண்டை போட்டு கிடப்பாமா அங்க வச்சி அதெல்லாம் சண்டை போட மாட்டேன் மக்களே ஒத்தையில போணும்ல அப்ப வேற இல்ல ஜோதியத்த வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் வசதியா இருக்கும்ல அதுக்கு தான் கூப்பிட்டேன் நிறைய இருக்கு எம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறா சாம்பார் என்னைக்கு பார்த்தாலும் சாம்பார் அது இதுன்னு வச்சிட்டு இருக்க மீன் வாங்கி குழம்பு வச்சுதாமா இன்னைக்கு சாம்பார் வைக்க காய்கறி வெட்டிட்ட மக்களே நாளைக்கு மீன் குழம்பு வச்சு தரேன் சரியா நான் சரி என்ன அழகா இருக்கு இந்த ரீட் நான்சி இந்த ரீட் நீ எங்க வாங்குன
சுபினு பூமாரி சிண்ட்ரலாலாம் வர முன்னாடி நம்ம போய் முதல்ல சண்டல் சீட்டை பிடிச்சிரணும். அப்பதான் நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வர முடியும். ஆமல சிண்டு, முதல்ல போய் சண்டல் சீட்டை பிடிப்போம். நான்சி, ஒரு விஷயம் கவனிச்சியா? சுபினுக்கு அம்மா அவங்க தங்கச்சியை மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, சுபினை கூட்டிட்டு வரல. அதே மாதிரி சிண்டுக்கும் அவங்க அம்மா தம்பியை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, சிண்டுவை கூட்டிட்டு வரல. ஆமாடி பூமாரி, சுபினும் வரல, சிண்டுவும் வரல. போ நல்ல ஜாலிடி அவன வராதது நமக்கு. ஐயோ வர மாட்டானோ நினைச்சே, ரெண்டு பேரும் வந்து நிக்கானுவா. மக்களே, சிண்டுமா எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? எம்மா, நானும் சுபியும் போய் திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்மா. அப்படியே என்னெல்லாம் வாங்குனே? எம்மா, சிப்ஸ் வாங்குனேன், சாக்லேட் வாங்குனேன். சரி, வா சீட்ல போய் உட்காருமா. சரிம்மா. கிட்டி பாத்தியா, அவன சிப்ஸ் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானுவா. நம்ம தான் அவசரத்துல ஒண்ணுமே திங்கிறதுக்கு வாங்காம வந்துட்டோம் டி. இடி அவனு திம்பான்ல, நம்மள நைஸா கேட்டு பாப்போம். அவன் தரவே மாட்டான் டி, புள்ளட்ட பையனோ ரெண்டேரும். ஏக்கோ, பொருள் காட்சிக்கு போற இடம் ரொம்ப தூரம் இருக்கோ? ரொம்ப தூரம் இல்லம்மா, 1/4 மணி நேரத்துல வந்துரும். அப்படியாக்கா? சின்ன பையன் தூங்கிட்டு இருக்காம்ல, எப்போ முழிப்பான்னு தெரியல, பால் ஆத்தணும், அதுதான் கேட்டேன். அப்படியே சின்ன பையன் முழிச்சான்னா வேன்ல தானமா போறான், இங்க வச்சு பால் ஆத்தி கொடுத்துரு. ஆமாக்கா, அப்படிதான் பண்ணணும். ஏக்கோ, உங்க மக பேர் என்ன பேரு? என் மக பேர் நிலாக்கா. நிலா, ஸ்வீட் நேம், நல்லா இருக்கு. உங்க சின்ன பிள்ளை ரொம்ப அழாம பேசாம அமைதியா இருக்காளே. வீட்ல வந்து பாருங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவா. இங்கதான் ரொம்ப அமைதியா இருக்கா, வேன்ல வரல. ஐயோ பாவம், கவினுக்கு தம்பி எப்படி அழுதான். ஏன்டா சொல்லும், அழாதீங்க அழாதீங்கம்மா, வா வாவோ. சுமி, பாலாத்தி கொடுமா, பிள்ளைக்கு வயிறு பசிக்குன்னு நினைக்கேன். ஆமாக்கா, பாலாத்தி கொடுக்க தான் போறேன். சிண்டு, உன் பேக்ல இருக்க ஸ்நாக்ஸ் எடுல, நம்ம ரெண்டு பேரும் திம்போ. லைட் சத்தம் போடாதல, மெதுவா பேசல. நம்ம ரெண்டு பேரும் அவளுக்கு ஏத்தாப்புல உட்காந்து தின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருப்பாளுவா. அதனால அவ பின்னாடி போய் உட்காந்துருவோமா. ஆமல சிண்டு, பின்னால சீட்ல போய் உட்காரும், அப்பதான் நம்ம திங்கிது யாருக்கும் தெரியாது. சரி, வாழ சீக்கிரம் போவோம். ஐ, ஜன்னல் வழியா பாத்துறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு. அம்மா, பூமாரியா கட்ட பாறேன். அங்க போய் சேட்டை பண்ணாம உட்காந்துருக்கணும், சரியா? ஜன்னல் வெளியே கையை போடக்கூடாதுமா. பூமாரிமா, இல்ல குட்டி, உன்கிட்ட வரலாமா? பத்திரமா பாத்துக்கிடுவேமா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வரவோ, நம்ம மட்டும் ஒத்தையில தும்பும். சுபினே, இந்த பத்து ஆமா விடமா சொல்லுது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. சரில பெரிய தனமா சொல்லிட்டே, முதல்ல ஸ்நாக்ஸ் எடு. சிப்ஸ் எடுக்கணுமா இல்ல சாக்லேட் எடுக்கணுமா? நீ முதல்ல சிப்ஸ் எடு, நல்ல முறு முறுன்னு தின்னு போட்டு அப்புறம் உரைக்கும்ல, அதுக்கப்புறம் சாக்லேட் திங்கலாம். இல்லை சுபி, நான் திரும்புறேன், என் பேக்ல இருக்க சிப்பை திறந்து ஸ்நாக்ஸ் எடு. பூமாரி, ஏமா நிலா குட்டி அழுதா? ஐயோ, பூமாரி போட்டு கொடுத்துருவல. எட்டே, சுபின ஒத்தையில சிப்ஸ் திங்க. அதான் அத கேட்டி நல்லா குட்டி அழுதா, இவன் கொடுக்க மாட்டானா. லே சுபினு, ஒத்தையிலேயே திங்க. அம்மா கூப்பிட்டியம்மா. லே சுபி, உன்கிட்ட 100 ரூபா கொடுத்தோம்ல, ஸ்நாக்ஸ் வாங்கினே இல்ல, என்னெல்லாம் வாங்கின? சிப்ஸ், சாக்லேட், அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கின? 10 ரூபாய் வீடு இருந்துப்பா. அதுல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நானும் சிண்டு பாதி தின்னுட்டோம்மா. சிப்ஸ் கொண்டு வந்து இல்ல, தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து திங்கணும்னு உனக்கு தெரியாதா? ஒத்தையில உட்காந்து தின்னுட்டு இருக்க, அப்படிதானே? சாரிம்மா. நம்ம சாப்பிடும் போது பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. ஆமா, சொல்லி கொடுத்திருக்கீங்க. வேற என்ன, தங்கச்சி கூட கொடுக்காம நீ தின்னுட்டு இருக்க, அப்படிதானே? இது அப்படி செய்ய மாட்டேம்மா. தங்கச்சி கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேம்மா. இப்பெல்லாம் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. வீட்டுக்கு வா, அப்பா வரட்டும், உனக்கு நல்ல அடி கொடுத்தாதான் நீ அடங்குவ. மசமா சிக்கன் அன்னைக்கு சுபி தொலைஞ்சா வீட்டுக்கு போறேன்னா அவங்க அப்பாட்ட நல்ல அடி. அப்பா ப்ளீஸ் வா, அப்பாட்ட சொல்லி கொடுக்காதவா, அப்பா அடிப்பாவா, ப்ளீஸ் வா. அழாத, எல்லாத்துக்கும் சிப்ஸ் கொடு.